நடந்து கொண்டே இருக்கும். அதனை பார்த்து நீங்களே பொறாமைப்படுவீங்க. என்னன்னா நம்ம கூட வேலை பார்க்குற அனைவருக்குமே வேகமான முன்னேற்றம் நடக்கு. அவனை விட எல்லா விதமான வேலையும் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் உடனே ஊதியம் கூட மாடிக்கு, போதுமான அளவுக்கு வேலையிலேயும் மாற்றம் கிடைக்க மாடிக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன சின்ன கவலைகள் எப்போதுமே இருக்கத்தாங்க செய்யும். அதான் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே மெதுவான முன்னேற்றங்கள் தான் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? நான் எவ்வளவோ உழைக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் முன்னேற்றம் மெதுவாத்தான் நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. நீங்களும் எவ்வளவோ கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் உங்களால முடிந்த உதவிகளையும் நீங்க பண்ணுவீங்க. ஒரு பக்கம் உழைத்தாலும் இன்னொரு பக்கம் கருணை அடிப்படையிலையும் நீங்க செயல்படுவீங்க. அப்படி செயல்பட்டாலுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது உடனே நடக்காது. அது உடனே நடக்காம அது தாமதமாகி கொண்டே இருக்கும். அதனால நீங்க மிகவும் மனது நோகக்கூடிய ஒரு அளவிற்கு நீங்க நிச்சயமா போய்விடுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஆனா சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னா இந்த மகரம் ராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. உங்களுடைய அதிபதி சனி பகவானாக இருப்பார். எல்லாம் தாமதமாகவே உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசியில இருக்கார். ஆனா தாமதமாகத்தான் கிடைக்கும். தாமதமாக கிடைத்தாலும் கிடைத்தது எப்போதுமே உங்களுடைய கையை விட்டு நழுவாது. அது இறுதி வரைக்கும் உங்களுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த சில விஷயங்களும் உங்களுடைய கையை விட்டு விலகாம உங்க கூடவே இருக்குங்க. இதனால பல நேரங்கள்ல நீங்க விரக்தி அடைந்திருப்பீங்க. மனதளவிற்குள் அவ்வளவு கவலைகளுக்கு நீங்க ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். உங்களோட தொடங்கியவங்க முன்னேறி கொண்டே போவாங்க. அதை பார்த்து உங்களுக்கு சிறிதளவு பொறாமையும் சின்ன சின்ன கவலைகளும் நிச்சயமாக இருக்கும். நம்ம கூட தொடங்கினா அவன் எங்கேயோ போயிட்டான், நம்ம அதே இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் இருக்கும். ஆனா நீங்க இன்னும் அதே இடத்துல இருப்பது போன்ற உணர்வுகள் உங்களோட உள்ளுக்குள்ள உடைத்து கொண்டே இருக்குங்க. இந்த ஒரே ஒரு மனநிலை தாங்க உங்களை சில சமயம் தனிமைப்படுத்தியும் நிச்சயமா வைத்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இரண்டாவதா இருப்பது, ஒரு கட்டத்துல இது போதும் அப்படின்னு நீங்க முடிவு செய்த நேரங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க எவ்வளவோ உழைத்திருப்பீங்க. எவ்வளவோ உழைத்தும் அதற்கான பலன் கிடைக்காம இருக்கும். நானும் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது அப்படின்னு நினைத்து இந்த ஒரு கஷ்டப்பட்டது எனக்கு போதும் அப்படின்னு உங்களை நீங்களே கூறிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்குங்க. அந்த ஒரு நேரத்துல நீங்க உங்களையே மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வீங்க. நம்ம இப்படி நல்ல மனிதனா இருக்கிறதுனால தானே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க மாட்டேங்கி. நம்மளையே மாத்திக்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் என்பதை நீங்க அப்படி நீங்க நினைத்து கொண்டு உங்களையே நீங்க மாத்திக்கொள்ளலாம் என்று சின்ன சின்ன முடிவுகளையும் சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முடிவுகளை யாராலையுமே மாற்ற முடியாது. நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதற்கான பலனும் உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் கிடைக்கப் போவது கிடையாது என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொள்வீங்க. பழைய பழக்கங்கள் அனைத்தையுமே நீங்க விட்டு விடுவீங்க. உங்களுக்குன்னு இருந்த கெட்ட பழக்கங்கள் அனைத்தையும் விட்டு நீங்க வெளியே வந்து விடுவீங்க. தேவையில்லாத உறவுகளை கூட நீங்க விட்டு விலகி விடுவீங்க. உங்களுக்கு எந்த உறவுகள் எல்லாம் கெடுதலை கொடுக்காங்க, யாரெல்லாம் நன்மைகளை கொடுக்காங்க என்று தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த உறவுகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க விலக்கிக் கொள்வீங்க. தேவையில்லாத உறவுகளை விட்டு விலகியும் வருவீங்க. உங்களை மேல்படுத்திக் கொள்ள புதிய ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்குங்க. அந்த ஒரு முடிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை மாற்றமாக இருக்கும். அடிப்படை மாற்றமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடியும் கொடுத்துருக்குங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மூணாவது இருப்பது பிடிவாதம். இந்த பிடிவாதத்தால நீங்க இழந்த வாய்ப்புகள் எவ்வளவோ இருக்கும். அதை ஒவ்வொன்றாக கூறுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்த போது இது எனக்கு பொருந்தாது என்று நீங்கள் நினைத்து அதை மறுத்திருப்பீங்க. பின்னர் அதே ஒரு வேலையில உங்களை உயர்த்தி இருக்கும் என்று உங்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கும். ஆரம்பத்துல அதை நீ பார்த்து இந்த ஒரு வேலையில எனக்கு செட் ஆகுது, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, இதை பார்த்துக்கிட்டே இருந்தா இறுதி வரைக்கும் இதே ஒரு ஊதியத்துலதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க அந்த ஒரு வேலையை மறுத்திருப்பீங்க. ஆனா அது பிற்காலத்துல போக போக அது பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருக்கும். ஆனா இப்ப நீங்க யோசித்து பார்ப்பீங்க, அந்த ஒரு வேலைக்கு நான் போயிருந்தா கூட என்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு என்னால போயிருக்க முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே வருந்திக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நீங்க தவறவிட்ட வாய்ப்புகளால் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுங்க. இரண்டாவதா இருப்பது, ஒரு நெருங்கிய நண்பர்கள் சொன்ன ஆலோசனையை நீங்க கேட்காம உங்களுடைய பிடிவாதத்துல தவறான முதலீடை நீங்க பண்ணியிருப்பீங்க. அதனால பண நஷ்டம் கூட உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதுவும் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்து இன்னமும் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நெருங்கிய நபர் சொல்லியிருப்பாங்க, ஆனா நீங்க அதெல்லாம் கேட்காம நீங்க உங்களுடைய பிடிவாதத்தால நான் இதைத்தான் பண்ணுவேன், என்னால இதை பண்ணுனா என்னுடைய வாழ்க்கையில வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைத்து அதை நீங்க பண்ணியிருப்பீங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாக்கி இருக்குங்க. குடும்பத்துல ஒருத்தவங்க சொன்ன நல்ல கருத்தை கூட நீங்க ஏற்காம உங்களுடைய உறவில நீங்க தூரத்தை ஏற்படுத்தி இருப்பீங்க.
ஆனா உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், நண்பர்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படும் பொழுது உங்களுடைய பேச்சை அவர்கள் கேட்காம நடந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய குடும்பத்துல சின்ன உறவுகள் எல்லாம் கூறியிருப்பாங்க. அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட நீ பேசணும் அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க எதையுமே பொருட்படுத்தாம சில உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பீங்க. ஆனா அதை நீங்க நினைத்து அப்பொழுது வருந்த மாட்டீங்க. பிற்காலத்துல அதை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க. ஏன் அப்படின்னா நல்ல உறவுகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகிட்டோம். இந்த மாதிரி நல்ல உறவுகள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போக தான் உங்களுக்கு நிச்சயமா தெரிய ஆரம்பிக்கும். அடுத்ததா இருப்பது, காதல்ல உங்களுடைய மனதை நீங்க வெளிப்படுத்தாம பிடிவாதமாக இருந்ததால அந்த ஒரு நபரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. காதல் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா திருமணமாகி திருமண வாழ்க்கையில கூட நீங்க இருந்திருப்பீங்க. உங்களுடைய பிடிவாதத்தால நீ இதைத்தான் பண்ணணும், இப்படித்தான் இருக்கணும், நான் சொல்றபடிதான் நடந்துக்கிடணும் அப்படின்னு உங்களுடைய காதல் வாழ்க்கையில இருந்து திருமண வாழ்க்கை வரைக்கும் நீங்க கூறிக்கொண்டே வருவீங்க. அதனால இவங்களுக்கு நான் அடிமையாக இருக்கணுமா அப்படின்னு அவங்க நினைத்திருப்பாங்க. நினைத்து அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமாக நடந்திருக்குங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையில நான் சொல்றபடித்தான் நீ நடக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது பெருமையாக தோணலாம். ஆனா அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன அவங்களுக்கு அடிமையா, நம்ம இத்தனை வருடங்கள் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ வந்த உடனே அவங்க கூறுவதை நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள்ள நிச்சயமா ஓட ஆரம்பிக்குங்க. அடுத்ததா இருப்பது, ஒரு சின்ன வாய்ப்பை கூட நீங்க இழந்திருப்பீங்க. அதுக்கு பின்னாடி பெரிய வாய்ப்பா அது மாறி இருக்கும். சிறிய உங்களுக்கு ஆரம்பத்துல அது சின்ன வாய்ப்புகளாக தெரியும். ஆனா போக போக அதை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இது வரைக்கும் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை கூறுகிறேன். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பம் நிச்சயமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போது ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தியும் உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குன்னு தொடங்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு அது தேடியும் கொடுக்குங்க. ஒரு பெரிய ஏமாற்றம் கூட, ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது கூட ஒரு பெரிய ஒரு மாற்றமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சனி பகவான் மற்றும் குரு பகவானின் நிலைமை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சாதகமாக மாறும். சாதகமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை அவர்கள் இருவரும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. இதனால நீண்ட நாட்களாக உங்களுக்குன்னு இருந்த தடைகள் அனைத்துமே உடைந்து நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இதுவரைக்கும் பிரச்சனையாக இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு நன்மைகளாக மாறும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் இருந்ததால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான விஷயங்களும் உடனே நடக்காமல் இருந்தது. ஆனா இந்த ஒரு நேரத்துல சனியுடன் சேர்ந்து குரு பகவானும் சேர்ந்ததால் உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் அது உடனே நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் நீங்க நினைத்த விஷயங்களாக இருக்கும். எந்த விதமான கெட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்காது. ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த ஒரு இடத்துல நல்லது, உண்மை மட்டுமே அந்த ஒரு இடத்துல நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கும் இந்த ஒரு நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் நிச்சயமாக நடக்கப் போகிறது. சனி பகவானால் உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட தாமதங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைத்து விடுங்க. வேகமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். மெதுவாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை திடீர்னு வேகமாக முன்னேற ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துவிடும். தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை அது இன்னும் நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றியும் கொடுக்குங்க. வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றமானது தெளிவாக உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறவும் செய்யுங்க. பணம் வரவும் சரி, சேமிப்பும் சரி, இந்த அனைத்திலும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியானது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் சேமிக்க முடியாத நீங்கள், சேமித்து வைக்க முடியாத ஒரு பணம் கூட இனிமே அந்த ஒரு பணத்தை உங்களால சேமித்து வைக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நிலையான ஒரு வருமானம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். குடும்பத்தின் ஒரு பொருளாதார நிலை கூட உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். வேலையிலையும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷம் என்பது உங்களுக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்கும். நீங்க விரும்பிய வேலையானது மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமா அதிகமாக மாற ஆரம்பிக்கும். அந்த ஒரு வேலை உங்களுக்கு மன திருப்தியை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்பத்தின் ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். இதனால நீங்க மிகவும் சந்தோஷமாக இருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. தடைப்பட்ட விஷயங்கள் கூட மீண்டும் நகர ஆரம்பிக்கும். ஒரு காலத்துல உங்களுடைய வீட்டுல நிறுத்திப்பட்ட
நிறுத்தப்பட்டு வைத்த கட்டுமானம் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். பண பிரச்சனையால அது நின்றிருக்கும். ஆனா இப்போது அந்த ஒரு வேலை மீண்டும் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். அதே போல் நிறுத்தப்பட்ட திருமண பேச்சு மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு நிச்சயமா வந்துவிடுங்க. தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக ஆரம்பிக்கும். எனவே மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரை சோதனைகளால் நிரம்பி இருந்தாலும் இனி அது சாதனைகளால் நிரம்ப போகிறது. நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் வீண் போகாது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு மாற்றம் உங்களை ஒரு புதிய ஒரு உயரத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். பொறுமையாக இருந்த நீங்கள் இப்போது வெற்றியை அனுபவிக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது ஆரம்பமாகும். இது உங்களுக்கான ஒரு நேரம். இந்த ஒரு நேரம் உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். நான் சொல்றபடிதான் நடந்துக்கொள்ளணும் அப்படின்னு உங்களுடைய காதல் வாழ்க்கையில இருந்து திருமண வாழ்க்கை வரைக்கும் நீங்க கூறிக்கொண்டே வருவீங்க. அதனால இவங்களுக்கு நான் அடிமையாக இருக்கணுமா அப்படின்னு அவங்க நினைத்திருப்பாங்க. நினைத்து அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமாக நடந்திருக்குங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையில நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது பெருமையாக தோணலாம். ஆனா அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன அவங்களுக்கு அடிமையா, நம்ம இத்தனை வருடங்கள் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ வந்த உடனே அவங்க கூறுவதை நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள்ள நிச்சயமா ஓட ஆரம்பிக்குங்க. அடுத்ததா இருப்பது, ஒரு சின்ன வாய்ப்பை கூட நீங்க இழந்திருப்பீங்க. அதுக்கு பின்னாடி பெரிய வாய்ப்பா அது மாறி இருக்கும். சிறிய உங்களுக்கு ஆரம்பத்துல அது சின்ன வாய்ப்புகளாக தெரியும். ஆனா போக போக அதை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இது வரைக்கும் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை கூறுகிறேன். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பம் நிச்சயமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போது ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தியும் உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குன்னு தொடங்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு அது தேடியும் கொடுக்குங்க. ஒரு பெரிய ஏமாற்றம் கூட, ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது கூட ஒரு பெரிய ஒரு மாற்றமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சனி பகவான் மற்றும் குரு பகவானின் நிலைமை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சாதகமாக மாறும். சாதகமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை அவர்கள் இருவரும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. இதனால நீண்ட நாட்களாக உங்களுக்குன்னு இருந்த தடைகள் அனைத்துமே உடைந்து நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இதுவரைக்கும் பிரச்சனையாக இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு நன்மைகளாக மாறும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் இருந்ததால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான விஷயங்களும் உடனே நடக்காமல் இருந்தது. ஆனா இந்த ஒரு நேரத்துல சனியுடன் சேர்ந்து குரு பகவானும் சேர்ந்ததால் உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் அது உடனே நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் நீங்க நினைத்த விஷயங்களாக இருக்கும். எந்த விதமான கெட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த ஒரு இடத்துல நல்லது உண்மை மட்டுமே அந்த ஒரு இடத்துல நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கும் இந்த ஒரு நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் நிச்சயமாக நடக்க போகிறது. சனி பகவானால் உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட தாமதங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைத்து விடுங்க. வேகமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். மெதுவாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை திடீர்னு வேகமாக முன்னேற ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துவிடும். தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை அது இன்னும் நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றியும் கொடுக்குங்க. வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றமானது தெளிவாக உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறவும் செய்யுங்க. பணம் வரவும் சரி, சேமிப்பும் சரி, இது அனைத்திலும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியானது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் சேமிக்க முடியாத நீங்கள் சேமித்து வைக்க முடியாத ஒரு பணம் கூட இனிமே அந்த ஒரு பணத்தை உங்களால சேமித்து வைக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நிலையான ஒரு வருமானம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். குடும்பத்தின் ஒரு பொருளாதார நிலை கூட உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். வேலையிலையும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷம் என்பது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்க விரும்பிய வேலையானது மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமா அதிகமாக மாற ஆரம்பிக்கும். அந்த ஒரு வேலை உங்களுக்கு மன திருப்தியை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்பத்தின் ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். இதனால நீங்க மிகவும் சந்தோஷமாக இருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. தடைப்பட்ட விஷயங்கள் கூட மீண்டும் நகர ஆரம்பிக்கும். ஒரு காலத்துல உங்களுடைய வீட்டுல நிறுத்திப்பட்ட
நிறுத்தப்பட்டு வைத்த கட்டுமானம் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். பணப்பிரச்சனையால அது நின்றிருக்கும். ஆனா இப்போது அந்த ஒரு வேலை மீண்டும் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். அதே போல் நிறுத்தப்பட்ட திருமண பேச்சு மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு நிச்சயமா வந்துவிடுங்க. தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக ஆரம்பிக்கும். எனவே மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரை சோதனைகளால் நிரம்பி இருந்தாலும் இனி அது சாதனைகளால் நிரம்ப போகிறது. நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் வீண் போகாது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு மாற்றம் உங்களை ஒரு புதிய ஒரு உயரத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். பொறுமையாக இருந்த நீங்கள் இப்போது வெற்றியை அனுபவிக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது ஆரம்பமாகும். இது உங்களுக்கான ஒரு நேரம். இந்த ஒரு நேரம் உங்களுக்கு ஆரம்பமாக